நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டி. ரெடி ராஸ்கல். பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில. வெக்கமா இல்ல? Hi. Hello family members. Welcome back to my channel. நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று மாட்டிருக்கு. இல்லை செப்பல் போட்டு போகலாமாடா? சரி, இப்போ நம்ம ஷூ தான் போட்டிருக்கோம். எல்லா கோட்லேருந்து இப்போ ஏறி போகிறோம். கீழே இருந்து மேலே ஏற போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோயில்னு எனக்கு தெரியாது. எது இது சொல்லப்போனால் இது வந்து நம்ம போகிற ரூட்டில் ரெகுலராக பார்த்தோம். இந்த கோயில் என்னடா ரொம்ப மலைக்கு மேலே ரொம்ப நாளாக பார்க்குறோமே, சரி ஒரு நாளாவது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி போகிறோம். கிட்டத்தட்ட 300 படி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எத்தனை படி இருக்குன்னு எண்ணிட்டே வந்துரு. 350 இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆனால் நான் எத்தனை கரெக்டாக தெரியல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே படி போட்டு அது இல்லாமல் லைட் வசதியோடவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அது இல்லாமல் வந்து இந்த கோயிலுடைய வியூ மேலேருந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிருந்தால் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அதேமாரி ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். என்ன சாமி இருக்குன்னே தெரியல எனக்கு. ஏன்னா எதுவும் போர்டு கீடு எதுவுமே நான் பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சு மழை வேறு ஏறுது, மூச்சு வாங்குது. ஒரு நிறைய பேர் வரல, ஒரு 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இறங்கி வராங்க. இறங்க காட்டுறேன். தண்ணி எடுக்காமல் வந்துட்டோம், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அந்த ஃபேமிலி சொன்னல அவங்க வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்கல. மிஞ்சி போனால் 20 படி ஏறிருப்போம். 20 படிக்கே செத்துட்டோம். ஏன்னா இப்போலாம் ஸ்டாமினா ரொம்ப கம்மியாச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு என்ன எப்படி ஆகும்? இருங்க கொஞ்சம் ஏறின வரைக்கும் வியூ காமிக்கிறேன். ஏறின வரைக்கும் வியூ. நம்ம இப்போ கரெக்டாக அந்த ஆட்டோ கிட்டேருந்து வந்தோம். படிக்கட்டுது. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகிறதுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் காடு மாரி நிறைய மலை இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கல் லவர்ஸோடலாம் வந்தீங்கன்னா அழகாக இங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதேமாரி இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உரகடத்தில் இருக்க அது என்னடா ஹிரானந்தினி அப்பார்ட்மெண்ட். ஏதோ ஹிரானந்தனியா அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஃபுல் உரகடமே இங்கேருந்து தெரியுது. அது இல்லாமல் செங்கல்பட்டில் இருக்க எல்லா மலையும் இங்கே தெரியுதுங்க. இந்த ஒரு மலையிலேருந்து அந்த மலையை பார்த்துக்கலாம். வாங்க மேலே ஏறிப்போம். தண்ணி வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிவிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருவதமலை விளாகும் போட்டிருப்போம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவதமலை ஏறும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 105 kg இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 kg தான் இருக்கேன். இருந்தாலும் மந்த்லி 1 டைம் நம்ம வந்து ஏதாவது ஒரு மவுண்டைன் ஏறி போய் வந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக உடம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க குத்துமதிப்பாக தான் 350 படிக்கட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த 350 படிக்கட்டு நம்மளால் ஏற முடியல. மொத்தமும் படிக்கட்டு போட்டிருக்காங்க. பெருமாள் கோயிலுன்னு இங்கே ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு நீங்களே பாருங்கள். முடிஞ்சா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா நண்பர்களே, ஃபைனலாக இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்ச் தெரியுது. மேலே போயிட்டு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. என் கூட வந்தோம் ஸ்பாட் அவுட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நாக்கு தெளிச்சு கோயிலுக்கு வந்துட்டோம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இப்படி காட்டணுமா? அவ்வளோதான். சோழர்கள் வாழ்ந்த இடத்த பார்க்க வந்து நாங்கள் போயிடுவோம் போல். இருங்க மேலே போயிட்டு கோயிலை பற்றி கோயிலை மீண்டும் ஆள் ஒரு ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மேலே போயிட்டு கோயிலோட வீடியோ காட்டலாம். சொல்ல மேலே ஃபைனலாக கோயில் உள்ள வந்துட்டோம்.
இங்கே ஏதாவது தண்ணி இருக்கான்னு கூட தெரியல. அண்டாங்குண்டாலாம் உருட்டுறாங்க. வடக்கன்ஸ் இருக்காங்க, வடக்கு நண்பர்கள். நண்பர்கள் எங்கே பாருங்கள் எவ்வளோ மங்கீஸ் இருக்குன்னு இருக்காங்க. கோயில் பூட்டிருங்க, இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. தெரிஞ்சிக்காமல் வர்றது ரொம்ப தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து சாமி பார்க்கல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஹாய். இங்கே பாருங்க, இந்த மரமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருக்கிற இலையை பூரா தள்ளிட்டு வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது. பேன் பார்க்குது, நல்லா தான் இருக்குது. ஃபோனுக்கு என்ன புரிந்து கூடாது. ஐஃபோன் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? இங்கே பாருங்கள், பூரா குடும்பம் இங்கே தான் இருக்காங்க. இவங்க பரம்பரை இங்கே தான் இருக்காங்க போல். எப்போ வேணால் வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் அங்கே ஏதோ ட்ரெயின் பூத்து மாரி இருக்குது. ஓகே நண்பர்கள், நம்ம மேலே வந்து பார்த்ததுனால உள்ளே வந்து பேர் போட்டிருந்தாங்க. என்ன கோயில்னு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில். ஸ்ரீ நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேஸ்வரர் பெருமாள் கோயில் தான் அந்த கோயிலுடைய பேர். என்ன மாப்பிள்ள இன்னொரு ரவுண்டு இறங்கி ஏறலாமான்னு கேட்டேன். வேணும்னு சொல்லிட்டான். அப்போனா இந்த கோயிலுக்கு இவ்வளோ மெட்டீரியல் மேலே கொண்டு வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ தூரம் எடுத்து வந்து இந்த கோயிலை கட்டினது பெரிய விஷயம் தான். ஆனால் அதில் என்ன ஒன்று பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப பழமையாகி போயிடுச்சு. கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு, பட்டி ஒர்க்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இது எப்போ பேத்துட்டு போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்னர் வரக்கூடாது. இல்லை, சேஃப்டியாக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கோயில் வந்து கொஞ்சம் பழைய கோயிலாக இருக்குது. இது எப்போ கட்டின கோயில்னு தெரியல. இன்னும் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நம்மளுக்கு காலேஜுக்கு நம்ம பிஸ்கெட் எடுத்துகிட்டு போனேன். ஆய் நம்ம கிட்ட வரப்போ நானே தரையிரு தமிழ் பிஸ்கெட்டை பார்த்தோம். ஏன் காமிச்ச? தூரமாக போடு, அப்படியே நிறைய தூக்கி போகிறேன்னு எதிர்பார்க்காதீங்க சாப்பிட்ற பொருளை. ஏன்னா அது என் கையில் போனீங்கன்னா நான் கீழே குச்சிடுவோம். பெரிய பிரச்சனை. அதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பசிக்குது. ஒன்றை மட்டுமே காட்டாரா, சுற்றி இருக்க இடத்தெல்லாம் காட்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் சுற்றி காட்டலான்னு பார்த்தா அந்த பாதைக்கு நடுவில் நம்ம போகிறது மட்டும்தான் காட்ட முடியும். வேறு எதுவும் பெருசாக தெரியல. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்பாட்ஸ் இங்கே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா லவர்ஸ் வந்து உட்காந்து பேசிட்டு டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுமாரி ஸ்பாட்டு நல்லா காற்றுவாட்டமாக வந்து இந்தமாரி ஏரியாவில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்மையாக ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் இது. அதேமாரி எப்போ சாமி நாங்கள் போன டைம் வந்து இங்கே ஓப்பனில் இல்லை. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றதையும் நான் வந்து இப்போ கீழே போயிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்டுட்டு நான் அதை வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதையும் தெரிந்து கொண்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரே கதை தான், குப்பையை போடாதீங்கன்னு. ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி கோர்த்து விடுது பாரு. ஓகேங்களா, அதுமாரி குப்பையை முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க. இல்லை இந்த குப்பையெல்லாம் எடுக்கணும்னா சொல்லி ஒரு விளாகில் எடுக்கணும்னா சொல்லுங்கள். ஃபுல் குப்பையும் பொறுக்கிற மாரி ஒரு விளாக் போட்டுடலாம். அதுக்கு வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு குறிப்பிட்ட லைக்னா 4 லைக் 5 லைக் வர மாதிரி பண்ணாதீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் போட்டிங்கன்னா அடுத்த விளாகில் இதில் இருக்க பிளாஸ்டிக் குப்பைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் நண்பர்களே, மொத்தமாக 450 படிக்கட்டுக்கு மேலேயே இருக்குது. அது இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு பழமையான கோயில்னே சொல்கிறாங்க. நண்பர்களே, கீழே வந்தோடனே நான் இருந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, என்ன டைமிங்னு கேட்டதுக்கு அவங்க சனிக்கிழமை மட்டும்தான் அந்த கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கோயிலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நேரக்கிட்டால் நீங்கள் கோயிலுக்கு போயிடலாம். அது இல்லாமல் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, இதோட இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கமல் அண்ட் மை ஃப்ரெண்ட். Bye bye.